Hello guys, welcome you all. This is the channel David MK. So guys, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாலமலை ரங்கநாதர் டெம்பிள். என்னடா திடீர்னு டெம்பிள் கிளம்பிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் த டெம்பிள். இந்த டெம்பிள் இல்லை, இது மூணாவது அட்டன் பண்றேன். இதுக்கு முன்னாடியே 2 டெம்பிள் வாக் போடலாமான்னு சொல்லிட்டு ஷூட் எடுத்தேன். ஆனா ஷூட் வந்துட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் எனக்கு பெருசா பிடிக்கல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். இன்னும் எதுவும் எடிட் பண்ணல. பட் இந்த கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க மொபைல் Vivo V29. ஸோ அதுல வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. ப்ளூடூத்ல மட்டும்தான் மைக்கை கனெக்ட் பண்ண முடியும். நாம வாங்கின அந்த சேம் அந்த மேக்கோட ப்ளூடூத்தை தான் வந்து கனெக்ட் பண்ணி ஹெல்மெட்ல வச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு 2 to 3 ஃபுட்டேஜஸ் ஷூட் பண்ணேன். அதுல என்னோட வாய்ஸ் கிளியரா இல்லை, ரொம்ப வந்துட்டு ஃபின் நாய்ஸ் எல்லாம் நிறையவே கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட்ல கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கு மைக் வைக்கிறதுக்கு. பட் ஓகே, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே. நம்ம வீட்டுல இருந்து பக்கம் தான் கைஸ். ஸோ மிஞ்சி போன ஒரு ½ hour ஆகுமா இல்லை ஒரு 1 hour ஆகுமா தெரியல. ஏன்னா நான் ஒரு 2 to 3 times இந்த டெம்பிள் போயிருக்கேன். போகும்போதெல்லாம் கார்ல போனதுனால எனக்கு பெருசா தெரியல. ஆனா ரோடு வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு தான். ஈவினிங் டைம்ல தான் 2 wheelers அவ்வளவே பண்ண மாட்டாங்க. யானை நடமாட்டம் வந்துட்டு எப்பவுமே அந்த ஏரியால சாயந்தர நேரம் ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யானை நடமாட்டம் ரெகுலராகவே இருந்துட்டு இருக்கும். நல்லா காத்தடிக்குது. இந்த காத்துல என் வாய்ஸ் எப்படி கேட்கும் தெரியல. ஏதோ பட்டுன்னு வேற இன்னும் சவுண்ட் வேற கேட்டுட்டு இருக்கு. அது இதுல இருந்துன்னு தெரியல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட். நம்ம வந்து நரசிம்ம நாயக்கன் பாளையம் அப்படின்ற ஏரியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு 2 wheelerல வந்தவங்க வந்துட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டு இருந்த பஸ் வந்து அடிச்சது. பஸ் வந்து மோதி மகனும் அந்த குழந்தையும் அப்பாவும் அம்மாவும் யாரோ ஒருத்தர் 1 or 2 members வந்து ஸ்பாட்லயே டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது இந்த ரோட் தான். ரோட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு தனியா அண்ட் மெயினா வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுக்கு வந்துட்டு தனியா போறதுக்காக எல்லாமே சேஃபா தான் வச்சிருக்காங்க. ஆனாலும் இங்க பாருங்க, இங்க வந்துட்டு ஸ்பீட் லிமிட் வந்து 40 kilometers தான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ்காரங்களுக்கு என்ன அவசரமோ என்னமோ தெரியல, அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு. அண்ட் 2 wheelerல போறவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைட்லயே போயிட்டா நமக்கு சேஃப். மோஸ்ட்லி பெரிய வண்டி எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா தான் வருவாங்க. இந்த ரோடுன்ட்டு இல்லை, இந்த பைபாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 wheelerல போறவங்க லெஃப்ட் சைடு போய்க்கிறது நமக்கு ரொம்ப 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 சேஃப். நம்ம பைக்ல ஒரு 80, 90, 100லயே போனாலுமே கொஞ்சம் லெஃப்ட் சைடு போனோம்னா சேஃப். நான் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி கார் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது லாரி பெரிய வெஹிக்கிள்ஸ் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த வேல அவங்க போயிடுவாங்க. ஓகே, அந்த வேலை அப்படியே போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா கோயம்புத்தூர்ல செதுக்கி செய்யப்பட்ட பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலம். 3 வருஷமா செதுக்கிட்டு இருந்தாங்க இந்த பாலத்தை. ஆனாலும் இங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ கோணமானதா இருக்க மாதிரியே தெரியுதுல்ல. நம்ம இந்த பாலத்து மேல போகக்கூடாது, கீழே தான் போகணும். பாலம்னால இந்த பாலத்தை தான் வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஏண்டா இன்னுமாடா இந்த பாலத்தை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு கேட்குற மாதிரியும், அதுக்கு இன்னொருத்தர் யாரோ வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருக்கோம், நாங்கள் தான் சீக்கிரமா கட்டினா பாலம் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லிடுவீங்கல்ல, அதனாலதான்டா மெதுவாக கட்டுறோம் அப்படின்னு தான் நிறைய மீம் போட்டு தெரிவித்து விட்டுருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கோயம்புத்தூரோட டிராஃபிக் பாப்புலேஷன்னாலயா என்னன்னு தெரியல, பாலத்து மேல பாலமா கட்டிட்டு இருக்காங்க. பாலம் கட்டுறதுனால மக்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு நல்லதுதான்.
பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்றவங்க இந்த பாலத்துக்கு கீழே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம் ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன், ஒரு பெரிய ஒரு சந்தை, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறோம், இல்லை மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வர்றோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த இந்த இடம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்டு கூட. இப்போ பாலம் கட்டினதுனால இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸே போயிடுச்சு. இருங்க அதை சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம பாலமலை ரூட் எடுத்துக்குவோம். இதுதான் நினைக்கிறேன், இதே தான் இன்னைக்கு இதில் தான் போனேன். ஓகே, ஸோ எதனால வந்துட்டு பாலம் கட்டுறதுனால ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அது வந்து கான்ஸாக தான் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறேன், யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக போகிறேன் அப்படின்னா, அங்கேருந்து ஓகே ஒரு 1 hour ஆகுதுன்னா இங்கே ரீச் ஆகுது ஒரு 20 to 25 minutes ஆகுது. அப்படிங்கும்போது ஒரு சின்ன ரெஸ்ட் ஸ்டாப் போடலாம். இல்லை ஏதாவது நான் வாங்க மறந்துட்டேன், கோயம்புத்தூரில் ஏதாவது வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா ஓகே இது கொஞ்சம் பெரிய ஏரியா, இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகலாம். இது வந்து லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்போ லாங்லேருந்து வர்றவங்க அப்படிங்கும்போது லோக்கல் பீப்புள்ஸ் அப்படின்னா சரி ஓகே பெரியநாயக்கன் பாளையத்தில் பாலத்துக்கு கீழே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ லாங்லேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா பாலத்தில் ஏறி சாலன்னு போயிடுவாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் பிஸ்னஸ் அடிதான். பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி டெய்லியும் வந்துட்டு ஒரு 30,000 40,000க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பாலம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 15,000 அப்படின்றது இந்த லோக்கல் ஏரியா பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸையும் விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். பட் என்ன பண்ண முடியும், காலத்தின் தேவைகள் அப்படின்னா நம்ம அதையெல்லாம் சகிச்சுட்டு தானே போயாகணும். நம்ம எடுத்த ரூட்டெல்லாம் கரெக்டு தான் கைஸ். ஆனால் என்னென்னா ஃபியூல் இருக்கான்னு சொல்லி பார்க்காம வந்துட்டேன். போகிற வழியில் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வர வழியில் இருந்த எல்லா பங்கையும் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து போகணும். பாலமலை ரூட் எடுத்துட்டோம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் டெம்பிளுக்கு இருக்குது. ஆனால் இடையில ஃபியூவல் பம்ப் இல்லை, ஃபியூவல் பம்ப் எங்கேயுமே இல்லை இடையில. நம்ம போகிற வேறு ஹில்ஸு, நான் வேறு ஃபியூவல் கம்மியாக தான் போட்டிருக்கேன், போயிட்டு வந்துடும். இருந்தாலும் ஃபில் பண்ணிட்டு போய்க்கலான்னு சொல்லி திரும்பவும் போயிட்டுருக்கேன். தாத்தா போயிருந்தா அவர் போயிருக்கலாம், என் ஹார்ன் அடிச்சோன்னு நின்றுட்டா இருப்பாகும். ஸோ ஃபியூல் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். கிளாஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் போட மறந்துட்டேன். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டேன் பாலமலை ரோட்டில். பாலமலை வந்து பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஆனால் எடுப்பட்ட வழியில் எங்கேயுமே ஃபியூல் பம்ப் இல்லை. அதனால் போய் நான் ஃபியூல் போட்டுட்டு திரும்பவும் அதே ரோட்லேயே வந்துட்டேன். இருந்தாலும் ரோடு கரெக்டானான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே சரியான ரோடு தான். ஆலமலை எப்படி லெஃப்ட்டுக்கா 6 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து கோவனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் பாலமலை. காய்ஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்தே தெரியல ஏரியா எப்போ ஏற்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது கொஞ்சம் சம்மர் சீசன் அப்படின்றதுனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரெகுலராகவே யானை வந்துட்டு அதிகமாக வந்து நடமாடும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை விட பாலமலை ரோடு மேலே கோயில் போகிற ரூட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம அந்த ரூட்டில் தானே போகிறோம், போய் பார்ப்போம். ஓகே பாலமலை இங்கே அந்த பக்கம் போனால் சங்கிலி கருப்பராயர், பாலமலை இங்கே. ஓகே வெல்கம் டு த ஜிங்கிள் காய்ஸ். பார்த்தீங்களா எல்லா தோட்டத்துலேயும் ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எல்லா தோட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ
தான் மலை மேலே ஏறுறோம். பார்த்தீங்களா, மலை நமக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு. இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாம் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடியும் யாரும் வரல, பின்னாடியும் யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, யாரும் இல்லை. நம்ம மட்டும்தான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வீடியோஸில் ஷேக்கிங் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கைஸ். நாம் ஒரு அது என்ன கேமரா, நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குற வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸில் லைட்டாக ஷேக்கிங் எல்லாம் வந்தால் ஐ எம் ஸோ சாரி கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்களா, இதனால தான் சாயந்தரத்துக்கு மேலே 2 வீலரை கூட இந்த வழியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவினிங் ஒரு ஐ திங்க் ஒரு 4 o'clock மேபி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் 2 வீலரில் நிற்கிது. பார்க்கலாம், என்ட்ரி போடணுமா என்னன்னு தெரியலை, பார்த்துக்குவோம். சாலை பணி நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். இல்லை நேரம் போகலாமான்னு சொல்லி கேட்டேன். எடுக்கக்கூடாதுங்களா? ஓகே, எடுத்துறேன். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து கரெக்டாக கோயில் வரும்போது கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. கட் பண்ணிட்டேன். ஃபைனலி நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு கோயிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாதனால கோயிலில் பெருசாக கூட்டம் இல்லை. வண்டி நிப்பாட்டுற இடம் இல்லை, எங்கே வேணாலும் நிப்பாட்டலாம். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த வழி தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாது, இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான ரூட் தான். ஐ திங்க் ஒரு 8 பெண்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு ஹேர்பின் பெண்டு மாதிரி ஒரு 8 ஹேர்பின் பெண்டுக்கு மேலேயே இருந்துச்சு. ரொம்பவுமே ஸ்டீப்பான ரோடும் கூட. ஆனால் ரோட் வேலை நடந்துட்டு இருக்கனால ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருந்தது ரோடும். இந்த கோயிலோட சிறப்பம்சத்தில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது இதை வந்து ஒரு குட்டி திருப்பதி அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பதி மாதிரியே இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறி தான் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை குட்டி திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது, இங்கே கோயிலை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாடுகள், பசுமாடுகள் வந்து அதிக அளவிலான பசுமாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கோயிலில் வேண்டுதல், நம்ம வந்து ஒரு டெம்பிளில் போய் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறமா பசுமாட்டை இந்த கோயிலுக்கு தானமாக வழங்குறவங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் இந்த கோயிலை சுற்றியும் நிறைய பசுமாடுகள் அங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். கோயிலோட ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு, பார்க்குறதுக்கு என்னடா பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்கே, மேலே யாரா கிரிக்கெட் விளையாடுவா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து இந்த மலைப்பாதையில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பார்க்கிங்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து மலையில் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வீக் டே அப்படின்றனால தான் கோயிலில் கூட்டமே இல்லை. உண்மையிலே சொல்ல போனால் நானும் 2 ஐயர் மட்டும்தான் உள்ள கோயிலுக்குள்ளே இருந்தோம். நான் கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணலை, எனக்கு அது பிடிக்கலை கோயிலுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஷூட் பண்ணலை. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்போது வர வழியில் நான் ஒரு கோயில் பார்த்தேன்.
செங்கோதை தாயார்னு. ஸோ நம்ம ஹிந்து ரிலீஜன் படி இந்த சாமியை வந்து முந்தின நாள் அழைத்து வருதல், இந்த ஒரு திருவிழாக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து அழைத்து வருதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்பவும் சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு முந்தின நாள் அந்த செங்கோதை தாயாரை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அலங்கரித்து நம்ம ஹிந்து ரிலீஜன் படி நிறையா பூஜைகளெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கோயிலில் திருத்தேர் விழா அப்படின்றது, அதாவது அந்த தேர் இழுக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனில் காரமடை ரங்கநாதருக்கு பண்ணக்கூடிய அத்தனை பூஜைகளும் வந்து அலங்காரங்கள் பூஜைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பாலமலை அரங்கநாதருக்கும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா செங்கோதை தாயார்னு சொல்லிட்டு. நம்ம ரைட்டில் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலமலை போகிற ரோடு, அப்படியே லெஃப்டில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரோடு, செங்கோதை தாயார் 1 கிலோமீட்டர்னு போட்டிருப்போம். ஆனால் நான் போனது 1 கிலோமீட்டர் வரல, ஒரு 500 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வருங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இதில் எதுவும் ஷூட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இதுதான் நான் வந்த வழி. வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டெம்பிளாக தான் இருக்கும். பெருமாளை பார்க்க மற்ற மத்தியான நேரத்தில் வந்ததுனாலேயோ என்னமோ தெரில, அவர் என் மேலே இருந்த காண்டில் எனக்கு ஒரு விபூதி கூட கொடுக்காம விட்டுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோதை தாயாரை பார்த்தோம்னா தடா மகனை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு குங்குமம் போட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையோடு கிளம்புறேன். பாலமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்து அப்படியே மேட்டுப்பாளையம் ரோடு ஜாயின் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே எனக்கு என்னன்னா இந்த பிரிட்ஜ் மேலே போகணும்னு ஒரு ஆசை. காரில் போயிருக்கேன், பட் பைக்கில் போகணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம் இங்கே இதில் போகலாமா இல்லை சுற்றி தான் வரணுமா? ஆமாம், இதில் போக முடியாது, சுற்றி தான் வரணும். ஓகே, இதில் போய் எங்கே போயிட்டு ஊரை சுற்றிட்டு வர்றது? சரி பார்ப்போம் வாங்க. நம்ம வரும்போது பார்த்த 3 வருஷமா கட்டி முடிக்கப்பட்ட பாலம், அந்த பாலத்துல தான் இப்போ நம்ம ஏற போறோம். ஸோ மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் வரும்போது இது செகண்ட் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்று வந்து ரயில்வே பிரிட்ஜு காரமடையில் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் பிரிட்ஜ். இதுதான் கிட்டத்தட்ட 3 வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க. இடையில கூட பிரிட்ஜோட வெயிட் செக்கிங் எல்லாம் பண்ணி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுன்னு சொல்லி பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஐயோ, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேனே. சரி விடுங்க, நெக்ஸ்ட் செக் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வரும்போது இந்த பிரிட்ஜோட நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். நல்லா வந்து 4-way ட்ராக் மாதிரி சூப்பராக இருக்கு பிரிட்ஜு. ஆனால் இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒர்க் மேலே எந்த லைட்ஸ் எதுவுமே போடுற மேலே ரிஃப்ளெக்டர்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக, ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு ரிஃப்ளெக்டர்ஸ். ரோட் சைடில் இருக்கு. ஓகே, கீழெல்லாம் பிரிட்ஜ் மேல லைட்ஸ் எதுவும் போடல. இதனால ஏதோ செஞ்சுக்கலாம் விட்டுருப்பாங்களோ. சரி ஓகே வாங்க. ஒருவேளை இந்த பிரிட்ஜ் இல்லாம இருந்திருந்தா டிராபிக் ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் நம்ம மத்தியானம் லஞ்ச் பெருநகமலையிலேயே முடிச்சிருக்கலாம். ஏடா கீழே போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐஸ்கோர ஒண்ணுமே ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே இந்த vlog கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். ஸோ இந்த vlog நான் இந்த இடத்தோட ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from MK.